11ஆம் வகுப்பு கலை சொற்களை பற்றி பார்க்கலாம். ஏஸ்தெட்டிக் என்றால் அழகியல், ஜேர்னலிஸ்ட் என்றால் இதழாளர், ஆர்ட் கிரிட்டிக் என்றால் கலை விமர்சகர், புக் ரிவ்யூ என்றால் புத்தக மதிப்புரை, மைக்ரேஷன் என்றால் புலம்பெயர்தல், ஃபிலாசபர் என்றால் தத்துவஞானி, ஆர்கானிக் ஃபார்மிங் என்றால் இயற்கை வேளாண்மை, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் என்றால் ரசாயன உரங்கள், ஷெல் சீட்ஸ் என்றால் ஒட்டு விதை, ஃபார்ம் யார்டு என்றால் ஃபார்ம் யார்ட் மேன்யூர் என்றால் தொழு உரம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் என்றால் மதிப்பு கூட்டு பொருள், ரூட் நோட்ஸ் என்றால் வேர் முடிச்சுக்கள், வீவர் பேர்டு என்றால் தூக்கணாங்குருவி, ஹார்வெஸ்டிங் என்றால் அறுவடை, எத்னிக் குரூப் என்றால் இனக்குழு, எர்த் என்வைரான்மெண்ட் என்றால் புவிச்சூழல், ரூட் வேர்டு என்றால் டிக்ஷனரி என்றால் வேர் சொல் அகராதி, ப்ரிஃபிக்ஸ் என்றால் முன்னொட்டு, சஃபிக்ஸ் என்றால் பின்னொட்டு, கல்ச்சுரல் எலமெண்ட் என்றால் பண்பாட்டு கூறுகள், டிரான்ஸ்மிட்டர் என்றால் கடத்தி, பேங்க்ரியாஸ் என்றால் கணையம், இன்சுலின் என்றால் கணைய சுரப்பு நீர், பேங்க்ரியாஸ் என்றால் கணையம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்றால் பயன்பாட்டு மென்பொருள், கேட்டலிஸ்ட் என்றால் வினையூக்கி, ஸ்பைனல் கார்டு என்றால் முதுகுத்தண்டு, ஜீன் என்றால் மரபணு, எனலோக்ரைன் கிளாண்ட் என்றால் நாளமில்லா சுரப்பி, உளவியல் மொழியியலாளருக்கு லிங்குவிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட், எஜுகேஷன் கமிட்டி என்றால் கல்விக்குழு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்றால் உட்கட்டமைப்பு, கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்றால் செம்மொழி, ஆன்செஸ்டர் என்றால் மூதாதையர், வேல்யூ எஜுகேஷன் என்றால் மதிப்பு கல்வி, மென்டல் எபிலிட்டிஸ் என்றால் மன ஆற்றல். அடுத்ததா டாக்குமெண்ட் என்றால் ஆவணம், இன்வேஷன் என்றால் படையெடுப்பு, பேக் வாட்டர் என்றால் உப்பங்கழி, கல்ச்சர் என்றால் பண்பாடு, அக்ரிமெண்ட் என்றால் ஒப்பந்தம், சேலியர் என்றால் மாலுமி, ஃபைன் ஆர்ட்ஸ் என்றால் நுண்கலைகள், டாக்குமெண்ட்ரி என்றால் ஆவணப்படம், இன்ஸ்கிரிப்ஷன் அல்லது எபிகிராஃப் என்றால் கல்வெட்டு, கிரேன் வேர்ஹவுஸ் என்றால் தானிய கிடங்கு, டிசாஸ்டர் என்றால் பேரழிவு, மித் என்றால் தொன்மம், ஸ்ட்ராட்டஜிஸ் என்றால் உத்திகள், ஈக்குவாலிட்டி என்றால் சமத்துவம், ட்ரேட் யூனியன் என்றால் தொழிற்சங்கம், டிபேட் என்றால் பட்டிமன்றம், மல்டிபிள் பர்சனாலிட்டி என்றால் பன்முக ஆளுமை, சூடோனிம் என்றால் புனை பெயர், சோல் என்றால் ஆன்மா, இல்யூஷன் என்றால் மாயை. நன்றி.